கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு புறப்பொருள் வெண்பா மாலை என்ற புற இலக்கண நூல் தமிழின் பெருமையை சொல்லுது. மண் தோன்றாத காலத்துக்கு முன்னாடி மனிதனை தோன்றி இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் தமிழின் பெருமையை பறைசாற்றும் விதமா இந்த வரிகள் இருக்குது. அப்படிப்பட்ட தமிழர்களின் தோற்றம் முதலே இருந்தவங்களா சொல்லப்படுறவங்க தான் பாண்டியர்கள். நம்மள பலருக்கும் சோழர்கள் அளவுக்கு பாண்டியர்களை பத்தி தெரியாது. அதனாலேயே அவங்க பெருமைகளை நாம இன்னும் உணராம இருக்கோம். வாங்க அவங்களோட பெருமைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டின் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களில் மிகவும் பழமையானவர்கள்னா அது பாண்டியர்கள் தான். தமிழ் மொழி எந்த அளவு பழமையானதோ அந்த அளவுக்கு பாண்டியர்களும் பழமையானவங்க. பண்டைய தமிழ்நாடு இன்றைய தமிழ்நாட்டை விட மிகவும் பெருசா இருந்ததா தமிழ் நூற்கள் சொல்லுது. இப்ப இருக்கும் குமரி முனையை தாண்டியும் தமிழ் பகுதிகள் தெற்கு நோக்கி பல கிலோமீட்டர் நீண்டு இருந்ததாகவும் அந்த பகுதியில சுமார் 72 நாடுகள் இருந்ததாகவும் பழமையான தமிழ் இலக்கண நூல்கள் சொல்லுது. குமரியாறு, பக்ருலியாறு போன்ற பெரிய ஆறுகள் இருந்ததா நச்சினார்க்கினியர், அடியார்க்கு நல்லார் போன்ற தமிழ் எழுத்தாளர்கள் மூலமாகவும் சிலப்பதிகாரம், கலித்தொகை போன்ற நூல்கள் மூலமாகவும் நமக்கு தெரிய வருது. இந்த பகுதியில தான் பாண்டியர்கள் நீண்ட நாட்கள் ஆட்சி செஞ்சதாகவும் இங்கதான் பாண்டியர்களின் தலைநகராக இருந்த தென்மதுரை இருந்துச்சுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த பகுதியில இருந்த தென்மதுரையில தான் தமிழின் முதல் சங்கம் இருந்துச்சுன்னு, கபாடபுரத்தில் இடைச்சங்கம் இருந்துச்சுன்னு பழந்தமிழ் நூல்கள் சொல்லுது. இதுல இருந்தே நாம பாண்டியர்களோட பழமையை புரிஞ்சுக்கலாம். பாண்டியர்கள் இருந்த அந்த பகுதிகள் எல்லாம் இப்ப என்னாச்சு? அதுக்கும் சிலப்பதிகாரம் உள்ளிட்ட பழந்தமிழ் நூல்களே நமக்கு பதிலும் சொல்லுது. அதாவது கடற்கோள் அப்படின்னு சொல்லப்படுற பேரழிவு நடந்ததால இந்த பகுதிகள் எல்லாம் அடுத்தடுத்து கடல்ல மூழ்கிருச்சுன்னும், இதன் காரணமாக அங்கே இருந்த தமிழர்கள் பாண்டியர்கள் தலைமையில தற்போதைய மதுரைக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கு அறிவியலும் சில ஆதாரங்களை நமக்கு வச்சிருக்கு. அந்த அறிவியல் அடிப்படையில் சொல்லணும்னா, முன்னாடி ஐசேஜ் அப்படின்னு சொல்லப்படுற காலத்துல இப்ப விட உலகளாவிய வெப்பநிலை குறைவா இருந்திருக்கு. இதனால வட மற்றும் தென் துருவங்கள்ல அதிக அளவு தண்ணி பனிக்கட்டியா இருந்திருக்கு. இப்ப கடலால சூழப்பட்டிருக்க நிறைய பகுதிகள் அப்ப மக்கள் வாழ்ற தரைப்பகுதியா இருந்திருக்கு. இந்த நிலைமை சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவுக்கு வந்துச்சு. அப்போ உலக வெப்பநிலை அதிகரிச்சதால பனிக்கட்டிகள் எல்லாம் உருகி கடல் நீர் மட்டம் அதிகரிச்சிச்சு. ஏராளமான தரைப்பகுதிகள் மூழ்கிருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைமையில கூட தென்மதுரை உள்ளிட்ட பழமையான தமிழ் நிலங்கள் கடல்ல மூழ்கி இருக்கலாம்னு நிறைய தமிழ் ஆய்வாளர்கள் நம்புறாங்க. வடிம்பளம்பன் என்ற பாண்டியன், முதுகுடும்பி பெருவெழுதி, நிலந்தரு திருவிற்பாண்டியன் போன்ற மன்னர்கள் நம்ம மேல குறிப்பிட்ட தென்மதுரையில இருந்த பழமையான பாண்டிய நிலங்களை ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைச்சங்க பாண்டிய மன்னர்களான முடத்திருமாறன் போன்ற மன்னர்கள் கபாடபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தற்போதைய மதுரைக்கு பாண்டியர்கள் வந்திருக்காங்கன்னு தமிழ் இலக்கிய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மதுரைக்கு வந்த பாண்டியர்கள் அங்கேயும் கடைசி தமிழ் சங்கத்தை உருவாக்கி தமிழை வளர்த்திருக்காங்க. அந்த வகையில தமிழை இந்த அளவுக்கு கொண்டு வந்தவங்க அப்படிங்கிற பெருமை பாண்டியர்களே சேரும். பாண்டிய அரச மரபு தோன்றின பல 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மற்ற தமிழ் வேந்தர்களான சோழர்களும் சேரர்களும் தோன்றியிருக்காங்க. பாண்டியர்களுக்கு இது மட்டும் பெருமை இல்லைங்க. இதுவரை உலக வரலாற்றுல தோன்றின பழமையான அரச வம்சங்கள்ல ஒருத்தரா பாண்டியர்கள் கருதப்படுறாங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டுல அசோகரின் சில கல்வெட்டுகள்ல கூட பாண்டியர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 1618ஆம் ஆண்டு வரை ஆண்ட கடைசி பாண்டிய அரசனான வரகுணராம பாண்டியன் வரை சுமார் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக பாண்டியர்கள் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில ஜப்பானிய அரச மரபு எகிப்திய மன்னர்களுக்கு அப்புறம் உலகத்திலேயே 3ஆவதாக நீண்ட காலம் ஆட்சி செஞ்ச அரச மரபாக பாண்டியர்கள் கருதப்படுறாங்க. அதே நேரம் கடல்ல மூழ்கின தென்மதுரை, கபாடபுரம் ஆகிய நகரங்கள் ஆதாரபூர்வமா கண்டுபிடிக்கப்பட்டா உலகத்திலேயே மிக பழமையான அரச மரபு அப்படிங்கிற பெருமை நம்ம பாண்டியர்களுக்கே கிடைக்கும். இந்த வீடியோ பாண்டியர்களை பத்தி உங்களுக்கு தெரியாத பல தகவல்களை கொடுத்துருக்குன்னு நம்புறோம். இந்த மாதிரி பலருக்கும் தெரியாத சம்பவங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.